ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ட் மைட் மான்வா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மான்வா ரீபர்த் ஆஃப் தி எம்பரர். இது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஸ்டோரி. ரிவர்ஸ் வேர்ல்ட் செட்டப்ல நடக்கும். இங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரோல்ஸ் எல்லாம் மாறி இருக்கும். இந்த ஸ்டோரி வேற லெவல்ல இருக்கும், ஸோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹீரோ ஸ்டார்டிங்ல சப்பியா தான் இருப்பான், ஆனா அப்புறம் அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் செம்ம மாசா இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை கண்டினியூ பண்ண வேணும்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. சரி, இப்போ டிலே பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போகலாம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி உலகத்துல ஒரு வீடியோ கிளிப் வைரலா வெளியானது. அந்த வீடியோல ஹீரோயின் ஒரு பொண்ணு மேக்கப் போட்டுக்கிட்டு ஆண்கள் மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா. இத பார்த்த நிறைய பேருக்கு அது பிடிக்கல. ஒரு ஆள் ஷார்ட்ஸும் டீஷர்ட்டும் போட்டுக்கிட்டு படுக்கையில உட்கார்ந்து போன்ல லேட்டஸ்ட் சிட்டி நியூஸ் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருந்தான். கதவு திறந்திருந்ததால ஹால்வேல இருந்த லைட் பல்ப் வெளிச்சம் ரூம்குள்ள வந்து விழுந்துச்சு. அந்த கருப்பு முடி கொண்ட இளைஞன் நியூஸ் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஆனா அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கல. அதுக்கு மேல அவன் உடம்பு ரொம்ப ஹெவியா இருந்ததால கூட அவனுக்கு இரிட்டேஷன். அவன் மனசுக்குள்ள நான் தெய்வீகமா மறுபிறவி எடுத்தவனான்னு நினைக்கிறான். அவனுக்கு தன்னோட பழைய வாழ்க்கை ஞாபகம் வருகிறது. ஏன்னா மறுபிறவிக்கு முன்னாடி அவன் எம்பரர் வம்சத்து வாரிசு. ஒரே கையால உலகத்தையே கட்டுப்படுத்தியவன். ஆனா இப்போ எல்லாமே மாறிப்போச்சு. இந்த புதுசா வந்த உலகத்துல தினமும் நியூஸ்ல ஆண்களை பற்றிய அவமதிப்பு தான். ஆயிரக்கணக்கான வருடங்களில் உலகமே தலைகீழா மாறிப்போச்சு. இப்போ பெண்களும் ஆண்களும் ரூல்ஸ் மாத்திக்கிட்டாங்க. ஆண்கள் அப்பியரன்ஸ மட்டும் கவனிக்கிறாங்க. அதுல வர்ஸ்ட் என்னன்னா, இந்த உலகத்துல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்ப வீக்கா இருந்ததால அவன் ஆன்மா இட்செல்ஃப் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் இப்ப அவன் பழைய பவர் லெவலுக்கு திரும்புவது ரொம்ப கஷ்டம். அவனுக்கு கடைசி பேட்டில் ஞாபகம் வருகிறது. ஒரு பெரிய டீமன் சிவப்பு ஆடை போட்டுக்கிட்டு வானத்துல மிதந்து நின்றிருந்தா. அந்த போரில் இருவரும் எண்ட்லெஸ் வாய்ட உடைத்தாங்க. அந்த டீமன் ரொம்ப பவர்ஃபுல். அவன் உயிர் தப்பிச்சது பியூர் லக். அந்த போரில் அவன் ஆன்மாவின் ஒரு பகுதி வாய்டுக்குள்ள போயிருச்சு. ஆனா அதே நேரத்தில் அவன் இன்னொரு உலகத்துக்கு வந்து மறுபிறவி எடுத்தான். அவன் புதிய உடம்பு பற்றிய நினைவுகளை அவன் கஷ்டப்பட்டு நினைவு கூற ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒரு மெமரி ஃப்ராக்மெண்ட் கிடைக்குது. அந்த உடம்பு பெயர் லின்மோ. லின்மோ ஒரு ரிச் ஸ்டூடெண்ட், பெஸ்ட் பிரைவேட் ஹை ஸ்கூல்ல படிக்கிறவன். அவன் கபோர்ட் திறந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் பாக்குறான். அந்த பிளாக் ஜாக்கெட்ல கோல்ட் த்ரெட் எம்ப்ராய்டரி, செஸ்ட்ல ஸ்கூல் கிரெஸ்ட் கூட கோல்டுல. மோசூன் இன்னும் முழுசா ரீபான் ஆனானா இல்லையான்னு உறுதி இல்ல. அதனால அவன் டெசிஷன் ஃபுல் பவர் திரும்ப வரும் வரை லின்மோ ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுவான். அதனால் அவன் ஸ்கூல் போகணும். சூட் சேஞ்ச் பண்ணிட்டு டோர் திறந்து வெளியே போகிறான். வீட்டுக்குள்ள நின்று இன்டீரியர் எல்லாம் கவனிக்கிறான். வீடு பெரியது, நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பெயிண்டிங்ஸ் எல்லாம் எல்லா இடத்திலும். வீடு முழுக்க சுற்றி பார்த்ததும் இந்த லின்மோ ஃபேமிலி டீசென்டா தான் இருக்குன்னு முடிவு. ஆனா அவன் நினைக்கிறான், ஏன் பழைய வீட்டோட ஃபிஷ் பாண்டுக்கும் இது சின்னதுதான். அவன் புதிய மெமரியில டீப்பரா போய் தெரிஞ்சுக்கிறான். பேரண்ட்ஸ் ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாங்க. கார் ஒரு ட்ரக்குக்கு நேரா மோதி சர்வைவ் சான்ஸ் இல்ல. அவனோட பாட்டி சென்ட்ரல் சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்க அதிக நேரம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. யாரையும் ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க, ஆல்சைமர்ஸ். அதுக்கப்புறம் அவனோட ஆண்டி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அவனுக்கு பர்சனல் எக்ஸ்பென்சஸ் மினிமம். அவன் வீக் கேரக்டரா இருந்ததால எதுவும் எதிர்த்து பேசல. எல்லா அபியூஸையும் சைலண்டா டாலரேட் பண்ணினான். இந்த எல்லா நினைவுகளையும் நினைச்சுக்கிட்டு லிவிங் ரூம்க்கு வர்றான். அங்க அவன் புதிய குடும்பம் 3 பேரு டேபிள்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க. விண்டோ பக்கத்துல பெரிய இடம், வுடன் சேர்ஸ். பிரவுன் ஹேர், கிளாஸஸ் அவன் அங்கிள் லூ இங்ஜுன். பர்பிள் ஷார்ட் ஹேர் கசின் லின்ஜுவான். ஆண்டி லின்யை பேசுறாங்க. ஹை யாங் ஹுயியுடன் என்கேஜ்மெண்ட் டிசிஷன் தவறு. ஜுன் அலர்ட் ஆகிறான். ஹை யாங் ஹுயி என்ற பெயர் அவனுக்கு இப்பதான் நினைவுக்கு வருகிறது. மெமரியில தேடி, அந்த பெண் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணினவள். அவள் அழகானவள், கிரீன் ஐஸ், லாங் பிரவுன் ஹேர். ஆனா அவளுக்கு லின்மோ பிடிக்கல. அவனை புஷ் பண்ணிட்டு, நான் உன்னோட பேசவே மாட்டேன்னு சொன்னான். அதனால அப்செட்டான லின்மோ கேர்லெஸா ரோட்குள்ள போய் ஆக்சிடென்ட். ட்ரக் லைட் அவனை பிளைண்ட் பண்ணி ஃப்ரீஸ் ஆகிட்டான். ஜூன் யோசிக்கிறான், இந்த உலகத்துல பெண்கள் தான் கல்யாணம் பண்ணணும், நான் எப்படி?
ஆண்டி டாபிக் மாத்துறாங்க. ஆனா அவன் கேட்கவே மாட்டான். அவன் டேபிளுக்கு வந்து ஸ்டர்னா என் ப்ரீநப்ஷுவல் அக்ரிமெண்ட் பற்றி ஃபியூச்சர்ல இன்டர்ஃபியர் பண்ணாதீங்கன்னு சொல்றான். அத கேட்ட ஆண்டி ஷாக். நேத்து வரை சைலண்டா இருந்தவன் இப்ப கம்ப்ளீட்டா சேஞ்ச். அவன் சேர் எடுத்து உட்கார்ந்து ஸ்டேர் பண்றான். டேபிள் ஃபுல் சாலட் அப்பிடைசர்ஸ் இருந்தாலும் அவனுக்கு சாப்பிட விருப்பமில்ல. ஆனா இந்த பாடி மெயின்டைன் பண்ணணும். பிளேட்ல பெரிய பர்ட் டிஷ் இருக்கு. அவன் சாப்ஸ்டிக்ஸ்ல ஒரு ஸ்மால் பீஸ் எடுத்து சாப்பிடுறான். ஸ்மெல் நல்லா இருந்தது. மீன்வைல் கசின் அப்ராட் போக சொல்றான். ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரியும் நீ ப்ரப்போஸ் பண்ணது. எம்பராசிங். ஜூனுக்கு ஆங்கர். நான் எம்பரர், யாரோட ஒப்பீனியனும் கவலை இல்ல. ஆனா இங்க அவன் நார்மல் காய் மாதிரி நடிக்கணும். அவன் இன்னொரு பீஸ் சாப்பிட்டு நான் இந்த ஸ்கூல்ல தான் இருக்கேன்னு சொல்றான். கசின் சிரிச்சு எங்க படிச்சாலும் பரவாயில்லைன்னு பேசுறான். ஜுன் இரிட்டேட். இவன் பேசாம இருந்தா நல்லா இருக்கும். டைம் போகுது. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறாங்க. டிரைவர் சில்வர் கார்ல பிக் பண்றான். பேக் சீட்ல உட்கார்றாங்க. ஸ்கூலுக்கு வந்ததும் ரெட் ஹேட் டிரைவர் எழுப்புறான். கசின் அவனை இன்சல்ட்டிங்கா பார்த்து கார்ல இருந்து வெளியே வான்னு சொல்றான். ஆனா இந்த முறை லின்மோ கிளார் பண்றான். அத பார்த்து கசினுக்கு பயம். இவன் இப்படி இருந்ததே இல்ல. முன்னாடியெல்லாம் எல்லாம் டாலரேட் பண்ணுவான். கசின் வெளியே போயிடுறான். மோஜன் ஸ்லோவா கார் டோர் திறந்து இறங்குறான். சேம் பிளாக் பிரீஃப் கேஸ் வித் கோல்டு பார்டர். ஸ்கூல் பில்டிங் பெரியதாக முன்னாடி. காபிள் ஸ்டோன் பாதையில நடக்கிறான். ஆர்கிடெக்சர் மாடர்ன்னு அவன் நோட்டீஸ் பண்றான். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஷன் அவனுக்கு பிடிக்கல. ஆண்கள் எல்லாம் ஒயிட் லெக்ஸ் காட்டிக்கிட்டு ஷார்ட்ஸ். கேர்ள்ஸ் மட்டும் நார்மல் ப்ளூ ஸ்கர்ட், ஜாக்கெட். ஒரு கேர்ள ஸ்டார் பண்ணிக்கிட்டு இருந்த போது அவளோட ஃப்ரெண்ட் அவனோட லெக்ஸ பாருன்னு சொல்றாங்க. இருவரும் சிரிக்கிறாங்க. அருமை. அத பார்த்து ஜுன்க்கு வெறுப்பு, ஆல்மோஸ்ட் வாமிட். இந்த உலகமே பைத்தியம்னு நினைக்கிறான். இங்க சர்வைவ் பண்ணவே கஷ்டம். ஆனா அவனோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் ஸ்கூல் இல்ல. அவன் நிச்சயம் அந்த டீமன் நான் ஸ்ட்ராங் ஆனவுடன் இந்த உலகத்துக்கு வரும். இந்த சீன்ல என்ன நடக்குதுன்னா, ஜுன் ஸ்கூல் கிரவுண்ட்ல ஸ்லோவா வாக் பண்ணிக்கிட்டே எல்லா சைன் போர்டுகளையும் பார்த்துக்கிட்டு போறான். அவன் கவனிக்கிறான், ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சாக்ஸ் போடவே இல்ல. இது மாடர்ன் ஃபேஷன்னு புரியுது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவன் கிளாஸுக்கு போகும் சைன் கண்ணில் படுது. உடனே அவன் ஸ்ட்ரெயிட்டா கிளாஸுக்கு போறான். அவங்க ஒரு பொண்ணு அவனை பார்த்து அடே லின்மோ வந்துட்டானேன்னு ஹாப்பியா சொல்றா. இன்னொரு பொண்ணு யாங் ஹுயிய டீஸ் பண்ணி உன் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான் பாருன்னு சிரிக்கிறா. இதுக்கெல்லாம் லின்மோக்கு ஃபுல் ஆக்வர்ட். இன்னொரு பொண்ணு யாங் ஹுயி பக்கத்துல உட்காந்து நீங்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணான்னு உண்மையா நீ கேட்டு டிஸ்டர்ப் பண்றா. ஆனா யாங் ஹுயி சைலண்டா இருக்கிறா. அவள் முகம் சுளிச்சு கை கட்டிக்கிட்டு பேசவே விருப்பம் இல்லாம இருக்கிறா. ஜுன் இதெல்லாம் பார்த்து ஒரு வார்த்தையும் பேச மாட்டான். அவன் மனசுக்குள்ள இந்த மார்டல்ஸ் ரொம்ப போரிங்னு நினைக்கிறான். ஹேண்ட்ஸ பாக்கெட்ல வச்சு ஆட்டிடியூடா யாங் ஹுயி டெஸ்க கடந்து போயிடுறான். அவள் கன்ஃபியூஸா அவனை பார்த்தாலும் அவன் கவனிக்கவே மாட்டான். அவன் லாஸ்ட் பெஞ்ச்ல போய் உட்கார்றான். அவன் மெயின் கவலை என்னன்னா, எப்படி என் பவர் திரும்ப கிடைக்கும்னு. டிவைன் பவர் இல்லாம சாதாரண ட்ரெய்னிங் கூட டஃப்பா இருக்கு. அந்த நேரம் ஒருத்தி அவன் ஷோல்டரை தட்டி பேசுறா. அவள்தான் அவன் டெஸ்க்மேட் சியாங் யூன் ஷூ. அவள் ரிமைண்ட் பண்றா, யாங் ஹுயி உன்னை பிடிக்காதுன்னு முன்னாடியே சொன்னேனே நீ கேட்கலன்னு. அவள் தொடர்ந்து அவனை ஸ்கோல்டு பண்றா. கேட்டிருந்தா இப்படி எம்பாரஸ்மெண்ட் வராதுன்னு. ஜூன் கண் மூடி மெமரிய கான்சென்ட்ரேட் பண்ணி அவள் யாருன்னு நினைச்சு தெரிஞ்சுக்கிறான். அவள் பிரவுன் ஐஸ், லைட் பிரவுன் ஹேருடைய யுன்ஷு. அவள் ஸ்ட்ரெயிட்டா சொல்றா, உன்ன மாதிரி குண்டாவ யாரும் லவ் பண்ண மாட்டாங்கன்னு. உடனே அவள் ஃபீல் பண்ணி அதிகமா பேசிட்டேனேன்னு கையெடுத்துக்கிறா. பிறகு அவள் சாஃப்டா பேசுறா. கொஞ்சம் வெயிட் குறைச்சு ட்ரெஸ்அப் பண்ணினா யாங் ஹுயி உன்னை கவனிப்பான்னு. இதெல்லாம் கேட்டு ஜுன்க்கு போர் ஆகிடுது. அவன் ரியலைஸ் பண்றான், இவளுக்கு வேற வேலை இருக்குது, அதனால தான் பேசுறான்னு. கண் திறக்காமலே உனக்கு என்ன வேணும்னு கேக்குறான். அவள் ஷாக், எப்படி கெஸ் பண்ணன்னு. ஜுன் காமா நீ முன்னாடி இப்படி கேல் பண்ணலன்னு சொல்றான். அவள் கொஞ்சம் தயக்கத்தோட ஒரு ஸ்மால் ஹெல்ப் வேணும்னு கேக்குறா. உடனே ஜுன் நான் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்புறம் அவள் எக்ஸ்பிளைன் பண்றா, ஒரு கேம்க்கு கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணு, அதுக்கு பிறகு யாங் ஹுயை விட நல்ல பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு. மேலும் சம்மர்ல ஊ மவுண்டன் போவோம், நீயும் வா, இல்லனா லைஃப் டைம் ரிக்ரெட் ஆகும்னு கன்வின்ஸ் பண்றா. ஜுன்க்கு ஊ மவுண்டன் நினைவு வருது.
அது ஹை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கிற பிளேஸ். அதுவே அவனுக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் ஆகும். அதனால அவன் ரிலக்டன்ட்லி அக்ரி பண்றான். ஆனா அவன் வார்னிங் கொடுக்கறான், நான் நல்ல பிளேயர் இல்லைன்னு. யுன்ஷு ஹாப்பியா உன் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றா. மேலும் எக்ஸ்பிளைன் பண்றா, நம்ம டீம்ல ஒரு யூஸ்லெஸ் பிளேயர் இருக்கா. கேப்டன் சொன்னாங்க ஒரு கை இருந்தா ஹெல்ப் ஆகும்னு. அவள் சொல்றா, நீ அதிகமா பேசணும். கேம் நாம ஆஃப்டர் ஸ்கூல் கம்ப்யூட்டர் கிளப்ல விளையாடலான்னு. ஸ்கூல் முடிஞ்சதும் அவங்க கம்ப்யூட்டர் கிளப்புக்கு போறாங்க. யுன்ஷு ஆல்ரெடி கிளப்ப கேன்சல் பண்ணி எம்டியா வச்சிருக்கிறா. யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றா. அவள் லாகின் பண்ணி லின்மோவையும் லாகின் பண்ண சொல்றா. அவன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் பண்றான். சிஸ்டம் வெரிஃபை பண்ணி கேம் ஓபன் ஆகுது. கேம்ல ஒரு மவுண்டன் ஏரியா, நடுவுல கிரீன் லைட் க்ளோவிங். அது ரீபர்த் பாயிண்ட். ஜுன் தன்ன மாதிரி ஹீரோ கிரியேட் பண்றான். ஒயிட் ஹேர், ஸ்வாட். அவன் கேரக்டருக்கு லிட்டில் மோமோன்னு நேம் வைக்கிறான். கேம்ல ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஸ்டாஃப் உடன் வந்து கேப்டன் முன்னாடி இருக்காங்க, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றா. அந்த நேரம் லாஃப் சவுண்ட் கேக்குது. ஜுன் டர்ன் பண்ணி பாக்குறான். டீம் கேப்டன் ஹோமிசைடல் புசி கேட் ஷாக்கா, நீங்க கைய கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேக்குறா. லின்மோ சிம்பிளா கிளாஸ்மேட்னு சொல்றான். அவள் இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணிட்டு வாய்ஸ்லயே தெரியும் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு டிஸ்மிஸ் பண்றா. கேம் ஸ்டார்ட் ஆகுது. 3 vs 3 பேட்டில். கேப்டன் கான்ஃபிடென்ட்டா எல்லா எனிமீஸையும் சோலோவா டிஸ்ட்ராய் பண்றா. யுன்ஷு லின்மோவிடம் நீ ஹைட் ஆகுன்னு சொல்றா. ஜுன் கேம பார்த்து இது கல்டிவேஷன் வேர்ல்ட் மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறான். ஸ்வார்ட், ஸ்பெல் எல்லாம் அவனோட ப்ரீவியஸ் லைஃப் நினைவுக்கு வரும். அவன் கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் சிஸ்டம் மெசேஜ், கில்லர் புஸ் ஃப்ளையிங் ஃபெதர் கிட்ட டெட்னு. கேப்டன் கோபமா மீண்டும் ஃபைட் பண்றா. ஆனா மீண்டும் ஃப்ளையிங் ஃபெதர் வின் பண்றா. லின்மோ காமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். யுன்ஷு பேனிக். அவ டாப் 100 பிளேயர், கேர்ஃபுல்லா இருன்னு சொல்றா. ஜுன் கூலா பரவாயில்லன்னு சொல்றான். டேஞ்சர் ஃபீல் ஆனதும் அவன் ரன் பண்ண ஆரம்பிக்கிறான். எம்பரரை மார்டல் கில் பண்ண முடியாதுன்னு கான்ஃபிடன்ஸ். கேம்ல ஃப்ளையிங் ஃபெதர் அவனை சேஸ் பண்றா. அவன் ஃபாரஸ்ட்ல ரன் பண்ணி எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். அவன் நினைக்கிறான், என்னை இவ்ளோ இன்டென்ஸா யாரும் சேஸ் பண்ணலன்னு. ரைட் டைமிங்ல ரூவின்ஸ் பக்கம் ஜம்ப் பண்ணி ஹைட் ஆகுறான். அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா வரும், ஸ்பிரிச்சுவல் பவர் யூஸ் பண்ணலாமேன்னு. ஃபெதர் அவனை கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ண வர்றா. அவளுக்கு நிச்சயம் இவன் நியூபீன்னு. ஆனா ஜுன் ஆல்ரெடி பிளான் பண்ணி ரெடியா இருக்கான். லாஸ்ட் செகண்ட்ல அவன் டர்ன் பண்ணி ஸ்வர்ட ஸ்பியர் மாதிரி த்ரோ பண்றான். அட்டாக் பெர்ஃபெக்ட்டா ஹிட் ஆகுது. ஜுன் ரிலாக்ஸ் ஆகுறான். அவன் ஃபேஸ்ல வின்னர் கான்ஃபிடன்ஸ். ஆப்போனன்ட் டீம் ஷாக், இவன் ப்ரோ பிளேயர் போலன்னு. யாங் கூட டிஸ்கரேஜ் ஆகுறா, இவன் எக்ஸ்ட்ராடினரி ரியாக்ஷன்னு. யுன்ஷு ஹாப்பி, இவனோட டேலண்ட் சூப்பர்னு. ஆனா ஜுன் சைலண்ட். அவன் ஹெட் டவுன் பண்ணி டயர்டா டெஸ்க் மேல் சாயறான். ஏன்னா டேமேஜ்ட் சோல் பவர் யூஸ் பண்ணதுனால அவன் பிசிக்கல் பாடி வீக் ஆகிடுச்சு. இந்த சீன்ல என்ன நடக்குதுன்னா, அந்த கேர்ள்ஸ் எல்லாம் யூடாங் கிட்ட கத்தி சொல்றாங்க, நாங்க புசிகேட் டீம் கிட்ட தோத்துட்டோம், நீ வந்து ஹெல்ப் பண்ணணும்னு. அதுக்குள்ள டீம் கேப்டன் மரக்கிளையில உட்கார்ந்து நமக்கு டைம் ரொம்ப கம்மின்னு கோவமா சொல்றா. அதுக்குள்ள ஃப்ளையிங் ஃபெதருக்கு புரியுது இந்த ஆம்புஷ் வேஸ்ட் ஆகலன்னு. இங்க லிட்டில் மோமோ என்ன பண்றானா, அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்துட்டு டேஞ்சர் பத்தி யோசிக்கவே மாட்டான். ஆனா திடீர்னு டிரெக்ஷன் சேஞ்ச் பண்ணி ஆப்போசிட் சைட்ல ஓட ஆரம்பிக்கிறான். இத பார்த்து அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறா, இது கேட்ச் கேம் இல்லையான்னு. அவளும் ஃபுல் ஸ்பீட்ல மரத்திலிருந்து குதிச்சு இந்த தடவை கண்டிப்பா அவனை கில் பண்ணுவேன்னு முடிவு பண்றா. லின்மோ ரொம்ப வேகமா ஓடுறான். ஆல்மோஸ்ட் ஸ்வாட் கூட கைவிட்டுடுவான்னு இருக்கும் அளவுக்கு. அவனுக்கு ஃபீல் ஆகுது, நான் சீட்டாவை விட வேகமா ஓடுறேன்னு. ஆனா திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு இன்னும் விடாம பின்தொடர்றான்னு தெரிஞ்சதும் ஃபைட்டை அவாய்ட் பண்ண முடியாதுன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் சடனா நிக்கிறான். எய்ம் கூட சரியா பார்க்காம ஸ்வாட ஃப்ளையிங் ஃபெதர் மேல எறிறான். அவன் ரிலை பண்றது அவனோட ஷார்ப் எய்மும் அவங்க ஸ்லோ ரியாக்ஷனும் தான். அந்த பொண்ணு மீன்வைல் ஃபுல் ஸ்பீட்ல வரா. சுத்தி பார்க்கவே மாட்டா. அவள் ஸ்வாட பார்த்தாலும் சீரியஸா எடுத்துக்க மாட்டா. இத்தனை டிஸ்டன்ஸ்ல என்ன டேமேஜ் ஆகும்னு சிரிச்சுக்கிட்டே வரா. அவள் நினைச்சது இப்ப அவனை கேட்ச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலான்னு. ஆனா அதே நேரத்துல அவளோட நீக்கு நேரா அந்த ஸ்வாட் குத்திக்கிறது. முழுக்க லெக் பியர்ஸ் ஆகிடுது. ஃப்ளையிங் ஃபெதர் உடனே தரையில விழுந்துடுறா. அவள் ஷாக்கா அந்த ஸ்வாட பார்த்துட்டு இது வார்னிங் மாதிரி தான்னு நினைக்கிறா. லிட்டில் மோமோ கிளியரா பிடிக்கப்படவே விரும்பலன்னு புரிஞ்சுக்கிறா. அதுக்குள்ள சிஸ்டம்ல மெசேஜ் வரும், தண்டரரும் பிங் டாங்கியாவும் கில்லர் புஸ்கிட்ட கில் ஆயிடாங்கன்னு.
இத பார்த்த உடனே அந்த சைடுல இருந்த பொண்ணு சொல்றா, கேம் ஓவர், நம்ம டீம் தோத்துட்டோம், இப்ப யுன்ஷு நம்மள கலாய்ப்பான்னு. இதுக்குள்ள யூடாங்க்கு டவுட் வரும், இந்த பொண்ணு எப்படி அந்த ரைவலை தெரிஞ்சுக்கிறான்னு. உடனே அவள் அந்த கேர்ள காலர்ல பிடிச்சு தூக்கி யுன்ஷுவை இங்க கொண்டு வான்னு ஆர்டர் பண்றா. அந்த கேர்ள் பயந்துட்டு இப்பவே கால் பண்றேன்னு சொல்றா. ஆனா சேயுன்ஷுக்கு இதுல எதுவும் டென்ஷன் இல்ல. அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லா லிட்டில் மோமோ மேலதான். அவ ஃபேஸ் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் சர்வர்ல வந்திருக்கானே, அதே அவளை இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. மீன்வாயில் அவள் ஃபோன்ல ஹாப்பிலி பேசிட்டு இருக்கா. நான் நேர்ல சந்திக்கிறேன்னு அக்ரி பண்றா. அதுக்கப்புறம் அவள் ஜோக்கா சொல்றா, யூடாங் உன்னை க்ரஷ் ஆகிட்டா போலன்னு. அவள் லின்மோவையும் மீட்டிங்க்கு வர சொல்றா. ஆனா ஜுன் ஸ்ட்ரெயிட்டா ரிஃப்யூஸ் பண்றா. எனக்கு இப்போ இந்த மீட்டிங் வேணாம், நான் ஸ்ட்ரென்த் ரிகவர் பண்ணணும்னு. வெளிய போறப்போ அவன் திரும்பி, நீ ப்ராமிஸ் பண்ணினது மறக்காதேன்னு ரிமைண்ட் பண்றான். யுன்ஷு ஹாப்பியா பாய் சொல்லி எல்லாம் நினைவுல இருக்குன்னு சொல்றான். அவளுக்கு இன்னும் எக்ஸைட்மெண்ட் என்னன்னா, அவங்க டீம் யூடாங்க பீட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் லின்மோ டாக்ஸி எடுத்து வீட்டுக்கு போறான். அது ஒரு பெரிய 2 ஃப்ளோர் ஹவுஸ், அண்டர் கிரவுண்ட் கேராஜ் கூட இருக்கு. ஈவினிங் டைம் சன்செட் ஆகுது. அவன் வீட்டுக்குள்ள போய் ரூமுக்கு போறான். வழியில யாரையும் சந்திக்க மாட்டான். எல்லாரும் மேலே இருக்காங்க போல. அவன் பிரீஃப் கேஸ பெட் மேல எரிஞ்சிட்டு இந்த மாடர்ன் வேர்ல்ட் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சுன்னு நினைக்கிறான். எந்த டிலேயும் இல்லாம ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாம பெட்ல விழுந்து படுத்துக்கிறான். ரொம்ப டயர்டா இருக்கான். அவன் கன்க்ளூட் பண்றான், இந்த ஹியூமன் பாடி ரொம்ப வீக்னு. நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறாங்க. இந்த தடவை லின்மோ தான் ஃபர்ஸ்ட் கார்ல இருந்து இறங்குறான். அவன் கசின் பின்னாடி ஓடி வந்து, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி ஹனுவி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், மேரேஜ் கான்ட்ராக்ட் இல்லைன்னு. இல்லனா எல்லாரும் அவளை கலாய்க்கிறாங்கன்னு சொல்றான். ஆனா லின்மோ திரும்பி பார்க்காம, இல்லாததை நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்னு கோல்டா சொல்லிட்டு போயிடுறான். இதுக்கு ஜிக்ஸ்வன் ரொம்ப கோவப்படுறான். கிளாஸுக்குள்ள போனதும் சேயுன்ஷு உடனே அவனை கூப்பிடுறா. அவள் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி. கேக்குறா, நேத்து ஃப்ளையிங் ஃபெதர் யாருன்னு தெரிஞ்சுதான்னு. ஆன்சர் காத்திருக்காமலே, அது ஷியாவ் யூடாங் தான், நம்ம ஸ்கூல்ல தான் இருக்கான்னு சொல்றா. ஜுன் எந்த ரியாக்ஷனும் காட்டாம அவ பக்கத்துல உட்கார்றான். அவள் தொடர்ந்து கேக்குறா, ஹார்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் நீ ரொம்ப கோல்ட் ஆகிட்ட, ஹெட்மேன் உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க, லிட்டில் மோமோவையோன்னு. அப்போதான் லின்மோ கண்களை திறந்து அவளை பார்க்கறான். அந்த பார்வை ரொம்ப டிஃப்ரெண்ட், மனிதமில்லாத மாதிரி, ஃபுல் இன்டிஃப்ரெண்ட். அதை பார்த்த யுன்ஷுக்கு பயமாகுது. அவள் சற்று பின்னாடி நகர்றா. அவ இதுவரை அவனை இப்படி பார்த்ததே இல்ல. சில நேரத்துக்கு பிறகு அவன் மீண்டும் நார்மலா டெஸ்க்ல உட்கார்ந்து கை கட்டிக்கிட்டு இருப்பான். யுன்ஷு அவனை கொஞ்சம் ஜென்டிலா இருக்க சொல்றா. அதே நேரம் ஒரு பொண்ணு கான்ஃபிடென்ட்டா வாக் பண்ணிட்டு டெஸ்க்ல கை அடிக்கிறா. கிளாஸ் ரூம் சைலண்டா இருக்கும்போது அந்த சவுண்ட் ரொம்ப லவுடா கேக்குது. அது ஹை யாங்ஹுய். அவள் கோவமா, எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னு சொல்றா. அவள் சொல்றது லின்மோ சொன்ன மேரேஜ் ஜோக் இல்லைன்னு. இதுக்கு பதிலா யுன்ஷு பேசுறா, நீ ஓவர் பண்ற, அவனும் ஒரு பையன்தான், கொஞ்சம் சிம்பத்தி காட்டணும்னு. அதுக்கு யாங்ஹுய் கவுண்டர் கொடுக்கறா, நீயே முன்னாடி அவனை பத்தி பேடா பேசுன, இப்போ என்னாச்சு, காதலான்னு. இது கேட்டு யுன்ஷுக்கு ஷேம் ஆகுது. அவள் கண்களை மூடி, ப்ளீஸ் அவனிடம் சாஃப்டா பேசுன்னு கேக்குறா. லின்மோ காமா சொல்றான், எங்களுக்குள்ள இப்போ எதுவும் இல்ல, ஜோக்கா இருந்தாலும் சரி சீரியஸா இருந்தாலும் நீ போறதுதான் நல்லதுன்னு சொல்றான். அதுக்கு யாங்ஹுய் ஷாக் ஆகி, நீயே என்ன டிஸ்டர்ப் பண்ணின, இப்போ இப்படி பேசுறியான்னு கேக்குறா. கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இதை இன்ட்ரெஸ்டா அப்சர்வ் பண்றாங்க. அந்த நேரம் கிளாஸ் ரூம் டோர் சடன்லி திறக்குது. ஷோ யூடாங் ஃபுல் டீமோட உள்ள வரா. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அவள் ஸ்ட்ரெயிட்டா வந்து லின்மோவை காட்டி, நீங்க இங்க வான்னு ஆர்டர் பண்றா. ஜுன் எந்த ரியாக்ஷனும் இல்லாம சீட்லயே இருப்பான். யுன்ஷு ஷாக் ஆகி நிக்கிறா. யூடாங் டைரக்டா சொல்றா, லிட்டில் மோமோ வெளியே வான்னு. கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ், லிட்டில் மோமோ யாருன்னு. லின்மோ ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அமைதியா இருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள அவன் கோவமா இருக்கான்னு புரியுது. ஃபைனலி அவன் வெளியே போறான். வெளியே போனதும் யூடாங் ஷாக் ஆகுறா, லிட்டில் மோமோ ஒரு பையனானு. அவள் கேக்குறா, நேத்து ஏன் ஓடினேன்னு. லின்மோ சிம்பிளா சொல்றான், பாயிண்ட் ஸ்கோர் பண்றதுக்கு தான்னு. இதை கேட்ட உடனே அவளுக்கு கோவமா ஆஃப்டர் ஸ்கூல் 1v1 மேட்ச்னு சேலஞ்ச் விடுறா. ஆனா லின்மோ சொல்றான், நான் கேம் விளையாடவே மாட்டேன், நேத்து லக்கா தான் வின் பண்ணேன்னு. அப்படியே திரும்பி கிளாஸ்க்கு போயிடுறான். இதுக்கு யூடாங்க்கு ரொம்ப கோவம். அவன் அவளை இக்னோர் பண்ணிட்டானேன்னு. அவள் டீம்ல ஒருத்தி சொல்றா, அவனுக்கு நீ யாருன்னே தெரியாது, அதனாலதான் இப்படி பிஹேவ் பண்றான்னு. யூடாங்க்கு இன்ட்ரெஸ்ட் ரொமான்ஸ்ல இல்ல. அவள் ஆர்டர் பண்றா, அவனை லஞ்ச் டைம்க்கு கம்ப்யூட்டர் ரூமுக்கு கொண்டு வான்னு. அவங்க கிளாஸுக்கு திரும்பினதும் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. யுன்ஷு மெதுவா சொல்றா, நேத்து நீ ஆல்ரெடி அவளை பீட் பண்ணிட்ட, இன்னைக்கு டென்ஷன் வேண்டான்னு. அவள் கூட சொல்றா,
1v1 ஆடிட்டு வா, நான் உன்னை மவுண்டன் கூட்டிட்டு போறேன், கேர்ள்ஸ் கூட அரேஞ்ச் பண்றேன்னு. லின்மோ ஸ்ட்ரெயிட்டா சொல்றான், எனக்கு யாரும் வேண்டான்னு. ஆனா யுன்ஷு அத வேற மாதிரி புரிஞ்சிக்கிறா. இவனுக்கு நான் தான் வேணுமான்னு பயப்படுறா. உண்மையில லின்மோக்கு அவள் மேல இன்ட்ரெஸ்டே இல்ல. அவள் அவளை யூஸ் பண்ணிக்கிறா. லெசன் முடிஞ்சு நூன் ஆகுது. வெதர் ரொம்ப கிளியரா இருக்கு. அந்த நேரம் யூடாங் அனுப்பின கேர்ள் கிளாஸுக்குள்ள வந்து ஷியாவ் யூடாங் வெளிய வெயிட் பண்றாங்கன்னு சொல்றா. ஆனா அவள் சுத்தி பார்த்தா எல்லாரும் இருக்காங்க, லின்மோ மட்டும் இல்ல. அவள் ஷாக் ஆகி கேக்குறா, அவன் எங்க போனான்னு. இந்த சீன்ல என்ன நடக்குதுன்னா, கேர்ள்ஸ் எல்லாம் ஸ்கூல் வெளியே லின்மோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவன் யூடாங் கிட்ட மீட் பண்ண வரவே மாட்டான். மீன்வைல் அவன் என்ன பண்றான்னா, கேஃபெட்டீரியால அமைதியா ட்ரே எடுத்துக்கிட்டு நடந்து போறான். அவனை பார்த்து சுற்றி இருந்தவங்க இவன் எந்த கிளாஸ்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஜுன் யாரையும் கவனிக்கவே மாட்டான். அவன் ஸ்ட்ரெயிட்டா ஃபுட் கவுண்டருக்கு போய் எனக்கு பார்சல் பண்ணுங்கன்னு சொல்லி எம்டி ட்ரேவை கொடுக்கறான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஃபுட் பேக் எடுத்துக்கிட்டு கேன்டீன்ல இருந்து வெளியே வர்றான். அவன் வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும்னு டிசைட் பண்ணியிருக்கான். சுற்றி எல்லாரும் ஓடிக்கிட்டு சத்தமா இருக்காங்க. அதனால அவன் இரிட்டேட் ஆகி கண்ணு மூடி இந்த மார்டல் வேர்ல்டு ரொம்ப நாய்ஸின்னு ஃபீல் பண்றான். அவன் ஸ்கூல் கிரவுண்ட்ல ஸ்லோவா வாக் பண்ணிக்கிட்டே இன்னைக்கு யாரையும் மீட் ஆகாம வீட்டுக்கு போயிடணும்னு நினைக்கிறான். அதே நேரம் ஒரு புதிய பொண்ணு என்ட்ரி கொடுக்கறா. பிளாக் ஹேர், ரொம்ப அழகா கான்ஃபிடென்ட்டா நடக்கிறா. எல்லாரும் அவளை பார்த்து ஸ்டேர் பண்றாங்க. இவங்க தான் ஹான்ஷினி. ஆக்சுவலி இந்த பொண்ணு பாடியில ஒரு டீமன் இருக்குது. அந்த டீமன் முன்னாடி சொல்லியிருக்கோம், இந்த பொண்ணுக்கு மேக்ஸிமம் 3 வருஷம்தான் லைஃப் இருக்குன்னு. அதனால தான் பாடி ஸ்வாப் நடந்திருக்கு. இப்போ அந்த டீமன் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா ஸ்கூல்ல வாக் பண்ணிட்டு இருக்குது. அவளோட மைண்ட்ல என்னன்னா, நான் சரியான சாய்ஸ் எடுத்தேன், இப்போ எனக்கு ஃபுல் லைஃப் கிடைச்சிருக்குன்னு. அவன் நினைக்கிறா, இந்த 18 இயர்ஸ் லைஃப் இப்போ முழுக்க எந்ததான். ஆனா கொஞ்சம் ஒரிஜினல் ஷினிக்காக ஃபீல் பண்றா. அதே நேரம் அவளோட கோல் என்னன்னா, டீமன் வேர்ல்ட ரிவைவ் பண்ணணும். முன்னாடி எம்பரரை கொன்றது அவதான். இப்போ அவன் இந்த வேர்ல்ட்ல இருக்கலாம்னு டவுட் வருது. அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நடிக்கிறா. அவ சுற்றி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து, இந்த வேர்ல்ட் கல்ச்சர் ஓகே தான், ஆனா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இல்லவே இல்லைன்னு நினைக்கிறா. அதே நேரம் நான் ரொம்ப அழகா இருக்கேன், இங்க பாய்ஸ் நிறைய இருக்காங்கன்னு கேஷுவலா நினைக்கிறா. அந்த நேரம் லின்மோ அவளை ஃபாலோ பண்ற மாதிரி வர்றான். ஆக்சுவலி அவன் வழக்கம் போல தான் போறான். ஆனா ஷினிக்கு தோணுது, இந்த ஃபேட்டி என்ன ஃபாலோ பண்றானேன்னு. அதனால அவ சடனா நிக்கிறா. அவன் லெவலுக்கு வர வெயிட் பண்ணி திரும்பி ஃபேஸ் பண்றா. அவனை டாப் டு பாட்டம் பார்த்து, ஒரு சாதாரண குண்டா, இந்த வேர்ல்ட்ல எந்த வேல்யூவும் இல்லைன்னு நினைக்கிறா. ஜுன் அவளை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுறான், இவ என்ன பண்ண போறான்னு. அவ ஸ்ட்ரைட்டா சொல்றா, என்ன ஃபாலோ பண்ணாத, நமக்குள்ள எதுவும் நடக்காதுன்னு. ஆனா லின்மோ அவளை இக்னோர் பண்ணிட்டு அவளை கடந்து போயிடுறான். இது அவளுக்கு இன்னும் ஷாக். அவன் போயிட்டு மட்டர் பண்றான், இந்த பொண்ணு பைத்தியம் போல இருக்கேன்னு. அதை கேட்டு ஷினிக்கு ஃபுல் கோபம். அவ ஷேம் பிளஸ் ஆங்கர்ல சிவந்து போய், எனக்கு ஸ்ட்ரென்த் வந்ததும் இங்கிருந்து போயிடணும்னு முடிவு பண்றா. அப்புறம் அவ அப்சர்வ் பண்றது என்னன்னா, இங்க பாய்ஸ் எல்லாம் காம்படிஷன் மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு. அவ ஒரு ஆலில நின்னு ஸ்கைய பார்த்து யோசிக்கிறா. மீன்வைல் ஜுன் திரும்பி பார்த்தா, அந்த பொண்ணு இப்போ அவனதான் ஃபாலோ பண்றாள்னு தெரியும். அவன் கன்ஃபியூஸ் ஆகுறான், இவ ஏன் என்ன ஃபாலோ பண்றான்னு. ஆக்சுவலி அவளுக்கு ரூஃப் டாப் போகணும். குவைட்டா இருக்கு ஒரு இடம் தேவை. ஆனா இடம் கிடைக்கல. அதனாலவே அவன் போற டைரக்ஷன்ல வர்றா. அப்புறம் அவன் நினைக்கிறா, ரூஃப் டாப்ல போகிறது சூசைட் பண்றவங்க தான் யூஷுவலின்னு. ஆனா அவனுக்கு கேர் பண்ணவே மாட்டா. ஆனா திடீர்னு அவளுக்கு ஒரு வியர்ட் ஃபீலிங் வரும், இந்த கை உண்மையிலேயே ஜம்ப் பண்ணிடுவானோன்னு. அவன் நினைவு வருது, முன்னாடி இந்த பாடி ஓனர் ஃப்ரெண்ட் ஒருத்தி சூசைட் பண்ணினது. அதனால அவ டிசைட் பண்றா, இவனை சேவ் பண்ணணும்னு. அவ லைட்னிங் ஸ்பீட்ல ரூஃப்க்கு ஓடுறா. இதுதான் லாஸ்ட் டைம் நான் ஒரு ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு முடிவு பண்ணிக்கிறா. ரூஃப்க்கு வந்தா என்ன பார்த்தா, லின்மோ எட்ஜ்ல நின்னுட்டு இருக்கான், கை பாக்கெட்ல. அவன் சில்லா ஃப்ரெஷ் ஏர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஷினிக்கு அது சூசைட் சீன் மாதிரி தோணுது. அவ ஃபுல் ஸ்பீட்ல ஓடி வந்து அவனை பிடிக்க ட்ரை பண்றா. வாங்க கீழே இறங்குன்னு புல் பண்றா. லின்மோக்கு புரியவே மாட்டேங்குது, இவ என்ன பண்றான்னு. அவன் கோபமா கேக்குறான். ஆனா அவ கேட்கவே மாட்டா. அவனை இழுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா. ஜுன் கத்துறான், என்ன விடுன்னு. ஃபைனலி அவ புல் பண்றதுல சக்சஸ் ஆகுறா. ஆனா பேலன்ஸ் மிஸ் ஆகி அவ கீழே விழுந்துடுறா.
மேல அவன் முழு வெயிட்டையும் விழும். அவளுக்கு ரொம்ப பெயின், ரிப் ஃப்ராக்சர் மாதிரி ஆகுது. பிரீத் கூட ப்ராப்பர்லி ஆகாது. மீன்வைல் லின்மோ அவ மேலேயே உட்காந்து நான் ஜஸ்ட் யோசிச்சுட்டு இருந்தேன்னு கேஷுவலா சொல்றான். அவன் எழுந்து நீங்க என்ன பண்றேன்னு கேக்குறான். அவ கோபமா கேக்குறா, நீ ஜம்ப் பண்ண போறியா இல்லையான்னு. அப்பதான் அவனுக்கு புரியும், இவன் என்ன சூசைட் பண்ண போறான்னு நினைச்சிட்டாளான்னு. அவன் எக்ஸ்பிளைன் பண்றான், நான் ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்குதான் வந்தேன், ஜம்ப் பண்ணலன்னு. மேலும் சொல்றான், நான் உன்னை பார்த்து எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு. இதுக்கு ஷினி ஃபுல் கோபம். அவ தரையில இருந்தபடியே இங்கிருந்து போய்விடு, உன்னை பார்க்கவே வேண்டான்னு கத்துறா. லின்மோ சீரியஸா அவளை பார்த்து இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச்னு நினைக்கிறான். ஏன்னா இந்த வேர்ல்ட்ல கேர்ள்ஸ் தான் பாய்ஸை ஹக் பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க யூஷுவலின்னு. அவன் கிளாஸ்க்கு திரும்புறான். உள்ள போனதும் யுன்ஷூ உடனே கேக்குறா, எங்க போனேன்னு. அவ சொல்றா, யூடாங் உன்னை விட மாட்டாங்கன்னு. இதுக்கு லின்மோ கோபமா, இதெல்லாம் உன் ஃபால்ட், நீ தான் என்ன இங்க இழுத்து வந்தேன்னு சொல்றான். அவ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றா, ஆஃப்டர் ஸ்கூல் கேம் ஆடணும், யூடாங்க்கு வின் கொடுக்கணும்னு. ஆனா ஜுன் ஸ்ட்ரெயிட்டா ரிஜெக்ட் பண்றான். ஒரு பொண்ணு பேட் மூட்ல இருக்குன்னு நான் தோக்க மாட்டேன்னு. அவ டென்ஷன்ல அவளால எதுவும் செய்ய முடியும்னு சொல்றா. ஆனா அவன் ஸ்டபர்னா இருந்துடுறான். அவ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நான் உன்னோட டேட் கூட வரேன்னு சொல்றா. ஆனாலும் அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். ஃபைனலி அவ கிவ் அப் பண்ணிட்டு நம்ம கேம் போச்சுன்னு சொல்லிட்டு டெஸ்க் மேல சாஞ்சு கிடக்குறா. சாயங்காலம் ஆகுது. லின்மோ வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகுறான். யுன்ஷுக்கு பாய் சொல்லிட்டு மவுண்டன் விஷயம் மறக்காதேன்னு ரிமைண்ட் பண்றான். வெளியே போகும்போது அவன் ஒரு விஷயம் நினைக்கிறான். ரூஃப்ல அந்த பொண்ணு இன்னும் இருக்காளே. அவன் மேல ரூஃப் பக்கம் பார்த்து நான் அவளுக்கு இன்ஜுரி பண்ணிட்டேனேன்னு நினைக்கிறான். முதல்ல அது எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு இக்னோர் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அடுத்த நிமிஷம் ஹெசிடேட் ஆகுறான். இல்ல, அவளுக்கு ஹெல்ப் பண்ணணுமோன்னு ஆரம்பிக்கிறான். இங்கிருந்து ஸ்டோரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது பாருங்க. ஜுன் தனக்குள்ளே ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கான். மனுஷங்க ரொம்ப ஃப்ரஜைல்னு நான் மறந்துட்டேனான்னு நினைக்கிறான். ஷினிக்கு ரிப் ஃப்ராக்சர் ஆயிருக்கும் மாதிரி தெரியும், ஆனா ஆம்புலன்ஸ் எங்கேயும் இல்ல. உடனே அவன் மைண்ட்ல வேர்ஸ்ட் சீன் வருது. போலீஸ் வந்துட்டா என்ன ஆகும், நான் தான் சஸ்பெக்ட் ஆகிடுவேனேன்னு. அவன் இமேஜினேஷன்ல 2 போலீஸ் பொண்ணு வந்து அவனை ஹேண்ட்கஃப் பண்ற மாதிரி கூட நினைக்கிறான். அதுவே அவனை பயமுறுத்துது. இந்த வேர்ல்ட்ல ஒரு லைஃபுக்கு வேல்யூ இருக்கு. ரூஃப் டாப்ல டெட் பாடி கரைச்சா நான் தான் மாட்டிக்குவேன்னு முடிவு பண்றான். அந்த பயம் காரணமா ஜுன் ஃபுல் ஸ்பீட்ல மீண்டும் ஸ்கூலுக்கு ஓடி ரூஃப் டாப்புக்கு போறான். அங்க ஷினி இன்னும் கிடைக்கிறா. அவளால நிக்கவே முடியல. கிரால் பண்ணி மூவ் ஆக ட்ரை பண்றா. அவ மனசுக்குள்ள இந்த மனித உடம்பு ரொம்பவே வீக், இப்படி இன்ஜுரிய ஹேண்டில் பண்ண முடியலன்னு இரிட்டேட் ஆகுறான். மேலும் இரவாகிடுச்சு, காற்று குளிர அடிக்குது. ஆரம்பத்துல ஹெல்ப் கேட்கலான்னே நினைக்கிறா. ஆனா உடனே நினைச்சுக்கிறா, நான் டீமன், நான் ஹெல்ப் கேட்கக்கூடாதுன்னு. அதனால அவள் தனியாகவே பெயினை தாங்குறா. அவள் டிசப்பாயின்மெண்ட்ல என்ன கொல்ல முடிவது எம்பரர் மட்டும்தான், ஆனா இப்போ ஒரு குண்டானவன் என்னை இப்படி ஆக்கிட்டானேன்னு கோபப்படுறா. அந்த நேரம் அவளுக்கு ஒருத்தரின் ஷேடோ தெரியும். மேல பார்த்தா அதே லின்மோ தான் மீண்டும் வந்திருக்கான். அவள் கோபமா, நீங்க ஏன் வந்தன்னு கேக்குறா. ஜுன் அவ பக்கத்துல குனிஞ்சு உட்கார்றான். அவளுக்கு பயமா இருக்கும், இவன் என்ன செய்ய போறான்னு. ஜுன் நினைக்கிறான், இவன் முட்டாள் இல்ல, ஹெல்ப் கூட கேக்கல, தனியா சஃபர் பண்றாளேன்னு. அவன் அவளோட இன்ஜுரி செக் பண்றான். அவளோட லோவர் பேக் டச் பண்றான். ஷினி உடனே ஷாக் ஆகி செவந்து என்ன கை வைக்காதன்னு கத்துறா. ஜுன் காமா, உனக்கு ரிப் ஃப்ராக்சர் தான் இருக்கு, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்றான். அவள் இரிட்டேட் ஆகி என்ன போன் உடைச்சவனுக்கு தான் அட்வைஸ் சொல்லணும்னு கவுண்டர் கொடுக்கறான். அப்புறம் லின்மோ ஜாக்கெட் கழற்றி அவள் மேல் போடுறான். குளிரா இருக்கு, இத போட்டுக்கோன்னு காமா சொல்றான். அப்புறம் நான் ஆம்புலன்ஸ் கால் பண்றேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதுக்கு பிறகு ஈக்குவல்னு சொல்றான். ஷினிக்கு ரொம்ப எம்பாரஸ்மெண்ட். ஒரு டீமனுக்கு ஒரு மனிதன் ஹெல்ப் பண்றானான்னு ஃபீல் பண்றா. ஜாக்கெட் வேண்டான்னு சொல்றா. ஆனா ஜுன் இன்சிஸ்ட் பண்றான், ஆம்புலன்ஸ் வரும் வரை வெயிட் பண்ணுன்னு. அவள் அப்பதான் ரியலைஸ் பண்றா, இவன் மற்றவர்களை மாதிரி இல்ல, சிச்சுவேஷன் பார்த்து ஜட்ஜ் பண்ணல, நல்லவனேன்னு. ஜுன் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ரூஃப் டாப்ல ஸ்கைய பார்த்துக்கிட்டு வெயிட் பண்றான். சில நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் சைரன் ஒலி முழு ஸ்கூலையும் டிஸ்டர்ப் பண்ணுது. மெடிக்கல் டீம் வந்து ஸ்ட்ரெச்சர்ல ஷினிய எடுத்துக்கிட்டு போறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாரோ ஃபைட் பண்ணிருக்காங்கன்னு காசிப் பண்றாங்க. ஷினிக்கு ஃபுல் ஷேம். இரவாகிடுச்சு. லின்மோ டாக்ஸில வீட்டுக்கு வரான்.
வீட்டுக்குள்ள வந்தவுடன் கசின் ஜீக்ஷ்வான் வந்து கேக்குறான், ஷியாவ் யூ தேங் உன்னை தேடினா என்ன மேட்டர்னு. ஜுன் இக்னோர் பண்றான். கசின் கோபமா பேசுறான். ஜுன் கோல்டா, நான் ஒரே தடவை தான் சொல்லுவேன், வழியிலிருந்து போன்னு சொல்றான். அவனோட கேஸ் பார்த்து கசின் குலுங்குறான். ஆனா அவன் ஸ்டில் த்ரெட்டன் பண்றான். அதுக்கு ஜுன் காமா, இந்த வீடு ஆக்சுவலி என்னோடதுன்னு சொல்றான். அதுல அவன் ட்ரிகர் ஆகி பஞ்ச் அடிக்க ட்ரை பண்றான். ஆனா லின் மோ லைட்னிங் ஸ்பீட்ல அவன் கை பிடிச்சு ஸ்டாப் பண்றான். கசின்க்கு ஷாக், இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கானான்னு. ஜுன் அவன் கை பிடிச்சு இவனோட பிசிக்கல் ஸ்ட்ரெங்த் வேஸ்ட்னு ஃபீல் பண்றான். கசின் பெயின்ல கத்துறான். ஜுன் அவனை தூக்கி கீழே போட்டு ஏன் வழியில வராதன்னு வார்னிங் கொடுக்கறான். அவன் கிரையிங்கா ஃபாதர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான். அங்கிள் இங்ஜுன் வந்து நீ எப்படி அடிச்சன்னு கத்தி அவனும் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஜுன் அவனோட கையையும் ஈஸியா பிடிச்சு கண்ட்ரோல் பண்றான். அங்கிள்க்கும் ஷாக், உடனே சரண்டர் பண்றான். ஜுன் ஸ்ட்ரிக்டா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றான். அப்புறம் ஆண்ட் லின்லி வராங்க. எல்லாரும் அவள் லின் மோவையே ப்ளேம் பண்ணுவாள்னு நினைக்கிறாங்க. ஆனா அவள் லின் மோவோட ஐஸ பார்த்ததும் ஷாக் ஆகுறா. அவனோட பிரசன்ஸே டிஃப்ரெண்ட். அவள் ஃபைனலி சொல்றா, நீ அப்பாலஜி பண்ணணும்னு. ஜுன் உள்ளுக்குள்ள சிரிச்சு என்ன யாராவது அப்பாலஜி கேட்கறதான்னு நினைக்கிறான். அவன் காமா, தப்பு செஞ்சவங்க தான் அப்பாலஜி பண்ணணும், நான் இல்லன்னு சொல்றான். அவளை கடந்து போயிடுறான். அவள் கோபமா, அப்பாலஜி பண்ணலன்னா பாக்கெட் மணி கிடையாதுன்னு சொல்றா. ஜுன் திரும்பாமலே அது ஃபைன்பான்னு சொல்லிட்டு போயிடுறான். ரூமுக்கு போய் டோரை ஸ்லாம் பண்றான். அப்பதான் அவ ரியலைஸ் பண்றான், மணி இம்பார்ட்டன்ட்னு நான் யோசிச்சதே இல்லைன்னு. அவ ரூம் முழுக்க சர்ச் பண்றான், மணி எங்காவது இருக்கான்னு. எங்கேயும் கிடைக்காது. மணி இல்லனா மவுண்டன் போகவே முடியாதுன்னு ரியலைஸ் பண்றான். அதனால ஆன்லைன்ல க்ளோத்ஸ் செல் பண்ண ட்ரை பண்றான். ஆட் போட்டவுடன் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கேள்விகள் எல்லாம் வியர்டா. இந்த ட்ரெஸ் ஸ்மெல் எப்படி? நீ எவ்வளோ நாள் போட்ட? ஃபோட்டோ அனுப்பு. இதெல்லாம் கேட்டு ஜுன் ஷாக் ஆகி லிட்ரலி கீழே விழுந்துடுறான். இந்த மாதிரி மக்கள் இருக்காங்களான்னு. அவன் உடனே ஆடை டிலீட் பண்றான். மணிக்காக இவ்ளோ லோவா வேண்டான்னு முடிவு பண்றான். அப்புறம் அவன் ட்ரெய்னிங் பண்ண ட்ரை பண்றான், ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்சர்வ் பண்ண. ஆனா 3 நிமிஷத்துலவே டயர்டா பெட்ல விழுந்துடுறான். இந்த வேர்ல்ட்ல எனர்ஜியே இல்லன்னு புரியுது. அந்த நேரம் ஃபோன் கால், யுன்ஷு. அவள் சொல்றா, நாளைக்கு மவுண்டன் போறோம். மேலும் ஹாய் யங் ஹுய், ஜீக்ஷ்வானும் வராங்க, வேற நாள்ல போலாமான்னு கேக்குறா. ஆனா ஜுன் ஸ்ட்ரெயிட்டா, நாளைக்கே போவோம், யாரு என்ன பேசினாலும் கேர் பண்ணலன்னு சொல்றான். யுன்ஷு அக்ரி பண்ணி பஸ்ஸும் வீட்டுக்கு வரும்னு ரிமைண்ட் பண்றா. ஸோ கைஸ், இந்த எபிசோட் இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹீரோவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்க ரொம்ப வர்த்தா இருக்கும். இதை கண்டினியூ பண்ண வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.